இந்த பனிப்போர் கால உலக ஒழுக்கில் இந்த உலகம் தொடர்ந்து இயங்க முடியாது. அத்தோடு மேற்கத்திய நாடுகளின் ஆளுமையின் கீழ் உலக பொருளாதாரம் என்பது இருக்கக்கூடாது. இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எனப்படுகின்ற உலக இந்த பொருளாதார வர்த்தகங்களுக்கான அமைப்பு நியதிகளுக்கு மாறாக இந்த வரி விதிப்புகள் போன்றவற்றை மேற்கொண்டு உலக நாடுகளிடையே இந்த புலியிங் எனப்படுகின்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள். அவர் அழுத்தத்தை கொடுத்து அவர்களை தங்களுடைய இணக்கத்திற்கு வருவதற்கான நிலைப்பாடுகளை மேற்கொள்கின்ற தன்மைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான உறவு என்பது வலுப்பட்டிருக்கின்றது அல்லது வலுப்பட போகின்றது. அவர்கள் இடையே இன்று வரையில் உல்லாச பயணம் இல்லை, நேரடி விமான பயணம் இல்லை, விஞ்ஞான துறையில் ஒத்துழைப்பில்லை, பொருளாதார துறையில் ஒத்துழைப்பில்லை போன்றவற்றிற்கெல்லாம் ஒரு விலக்கு வைப்பது போல மோடி அவர்களின் உரையில் இந்த இவ்வளவு பெரிய சனத்தொகையை கொண்ட தாங்கள் இருவரும் கலந்தாலோசித்து பல பிரச்சனைகளுக்கு முடிவு காண போவதான ஒரு நிலையை எடுத்ததானது நிச்சயமாக வரவேற்பை பெற்றுள்ளது. ரஷ்யா தான் எவ்வாறு செங்கம்பல வரவேற்பை பெற்று ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றதோ அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் உக்ரைன் போரில் தான் வெல்வதாகவும் உக்ரைன் போரை எவ்வாறு தான் எடுத்துச் செல்வதாகவும் போன்ற வழிமுறைகளையும் கூறியிருக்கின்றது. இந்தியா அமெரிக்காவின் அழைப்பை ஏற்க நிராகரித்து அல்லது தட்டி கழித்திருக்கின்றது அல்லது காலத்தை வாங்கி இருக்கின்றது. இந்த மகாநாடு வரையில் ஜூன் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையான அந்த காலப்பகுதியில் 4 முறைகள் அழைக்கப்பட்ட பொழுதிலும் அவ்வாறான அழைப்பிற்கான விருப்பத்தை இந்தியா வெளியிடவில்லை. இந்த மகாநாட்டிற்கான பயணத்தின் பொழுது அமெரிக்காவின் விருப்பத்திற்கு உண்மையிலேயே கசப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்ய ஜனாதிபதியும் இந்திய ஜனாதிபதியும் ஒரே வாகனத்தில் அந்த மகாநாட்டு மண்டபத்தை நோக்கி 50 நிமிடங்கள் பயணித்தார்கள். அப்பொழுது அவர்கள் 50 நிமிடங்கள் அங்கே பேசி இருக்கக்கூடிய விடயங்கள் என்பன என்னவாக இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் அனுமானங்களாக இருக்கின்ற நிலையில் இந்த நிலையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான உறவு என்பது பலப்படுத்தப்படுமா என்றால் ஆம். $250 மில்லியன் இவ்வாறான அபிவிருத்தி திட்ட ஆலோசனைகளுக்காக சீனா ஒதுக்கியுள்ளது. இவ்வாறான ஒரு நிதி ஒதுக்கீட்டுடன் இன்னொரு வங்கியின் பரிணாமம் மற்றும் பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பின் கட்டுமானம் போன்றவை எல்லாம் மீளலும் பொழுது புதிய உலக ஒழுக்கு என்பது அங்கு ஏற்படுவதற்கான தன்மை அதிகமாக பார்க்கப்படுகிறது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தியாங்கியாங் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 ஜாம்பவான்களும் சந்தித்திருக்கின்றார்கள். இது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இவர்களுடைய சந்திப்பு பற்றி குறிப்பிட முடியுமா? இவர்கள் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அனைவரும் 3 பேரும் சந்தித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய சந்திப்பு பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், இது உலக ஒழுக்கத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியாகவே இந்த சந்திப்பு இருந்திருக்கின்றது என்பதற்கு கட்டியம் கூறுவதற்காக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வார்த்தைகள் அடங்குகின்றன. வார்த்தைகளின் பிரகாரம் அவர்களின் அதாவது அவர்கள் அங்கே குறிப்பிட்ட விடயங்களின் பிரகாரம் புதிய ஒரு உலக ஒழுக்கு தேவை. பழைய இந்த பனிப்போர் கால உலக ஒழுக்கில் இந்த உலகம் தொடர்ந்து இயங்க முடியாது. அத்தோடு மேற்கத்திய நாடுகளின் ஆளுமையின் கீழ் உலக பொருளாதாரம் என்பது இருக்கக்கூடாது. இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எனப்படுகின்ற உலக இந்த பொருளாதார வர்த்தகங்களுக்கான அமைப்பு நியதிகளுக்கு மாறாக இந்த வரி விதிப்புகள் போன்றவற்றை மேற்கொண்டு உலக நாடுகளிடையே இந்த புலியிங் எனப்படுகின்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள். அவர் அழுத்தத்தை கொடுத்து அவர்களை தங்களுடைய இணக்கத்திற்கு வருவதற்கான நிலைப்பாடுகளை மேற்கொள்கின்ற தன்மைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால்,
சீனாவிற்குமான உறவு என்பது வலுப்பட்டிருக்கின்றது அல்லது வலுப்பட போகின்றது. அவர்கள் இடையே இன்று வரையில் உல்லாச பயணம் இல்லை, நேரடி விமான பயணம் இல்லை, விஞ்ஞான துறையில் ஒத்துழைப்பில்லை, பொருளாதார துறையில் ஒத்துழைப்பில்லை போன்றவற்றிற்கெல்லாம் ஒரு விலக்கு வைப்பது போல மோடி அவர்களின் உரையில் இந்த இவ்வளவு பெரிய சனத்தொகையை கொண்ட தாங்கள் இருவரும் கலந்தாலோசித்து பல பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்போவதான ஒரு நிலையை எடுத்ததானது நிச்சயமாக வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக பலருக்கும் தெரியாத விடயம், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே விமான போக்குவரத்து கூட நேரடியாக இல்லை என்பது. அவையெல்லாம் மீள அமைக்கப்படும் பொழுது அங்கே ஒரு ஆரோக்கியமான சூழல் தோன்றக்கூடியதாகவும் தென்னாசியாவை ஒட்டிய ஒரு தலைமை ஏற்படக்கூடியதாகவுமான வழி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் கூற வேண்டும். அத்தோடு ரஷ்யா தான் எவ்வாறு செங்கம்பல வரவேற்பை பெற்று ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றதோ அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் உக்ரைன் போரில் தான் வெல்வதாகவும் உக்ரைன் போரை எவ்வாறு தான் எடுத்துச் செல்வதாகவும் போன்ற வழிமுறைகளையும் கூறியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா இந்த உக்ரைன் போர் தொடர்வதற்கான காரணம் டெல்லி தான் என்கின்ற வகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற வகையில் செயற்படுகின்ற பொழுது இவ்வாறானது ஒரு அறிவிப்பு வருவது என்பது நிச்சயமாக பூட்டின் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை. அத்தோடு டெல்லி சார்ந்த விவகாரங்களை அவர்கள் டெல்லியை குற்றம் சாட்டுவது எதற்காக என்றால் 40% இந்த மசகு எண்ணெயை இந்தியா தான் கொள்வனவு செய்கின்றது என்ற காரணத்தை வைத்து. ஆனால் இந்தியா அதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. தாங்கள் சகல நாடுகளுடனும் அல்லது தங்களுக்கு ஏற்ப நாடுகளுடன் தாங்கள் வர்த்தக உடன்படிக்கையில் ஈடுபடுவோம், அது தங்களுடைய இறையாண்மை என்பதை மீண்டும் சொல்லி புதிய தலைமுறையினருக்கு தாங்கள் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சிகளில் படங்களை இனி காட்ட முடியாது, இனி வண்ண திரைக்காட்சிக்குத்தான் தாங்கள் மாற வேண்டும் என்கின்ற நிலையில் தங்களுடைய நிலை என்பது அமெரிக்காவுடன் ஒத்துப்போகாது என்பதை தெரிவிப்பதாக அமைந்திருக்கின்றது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீன ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் சந்தித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த சந்திப்பு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குமா? இந்தியாவுக்கு விதித்த வரி விதிப்புகளில் ஏதாவது தளர்வுகள் ஏற்படுமா? என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த வரி விதிப்பு என்பதை விட இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பல கசப்பு செய்திகளை கூறியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான ஒரு சிறிய போர் ஏற்பட்டு ஜூன் 17 தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதன் பின்பாடு 4 தடவைகள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துவதற்கான அழைப்புகளை விடுத்த பொழுதும் இந்தியா அதனை தட்டி கழித்திருக்கின்றது. இந்த செய்தியை ஜெர்மனிய ஒரு மிகவும் அதாவது ஆரோக்கியமான அல்லது உறுதியான ஊடகம் ஒன்று வெளிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் அழைப்பை ஏற்க நிராகரித்து அல்லது தட்டி கழித்திருக்கின்றது அல்லது காலத்தை வாங்கி இருக்கின்றது. இந்த மகாநாடு வரையில் ஜூன் 17 இருந்து ஆகஸ்ட் 30 வரையான அந்த காலப்பகுதியில் 4 முறைகள் அழைக்கப்பட்ட பொழுதிலும் அவ்வாறான அழைப்பிற்கான விருப்பத்தை இந்தியா வெளியிடவில்லை. இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் இரண்டாவது காரணமாக நாங்கள் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விடயம், இந்த மகாநாட்டிற்கான பயணத்தின் பொழுது அமெரிக்காவின் விருப்பத்திற்கு உண்மையிலேயே கசப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்ய ஜனாதிபதியும் இந்திய ஜனாதிபதியும் ஒரே வாகனத்தில் அந்த மகாநாட்டு மண்டபத்தை நோக்கி 50 நிமிடங்கள் பயணித்தார்கள். அப்பொழுது அவர்கள் 50 நிமிடங்கள் அங்கே பேசி இருக்கக்கூடிய விடயங்கள் என்பன என்னவாக இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் அனுமானங்களாக இருக்கின்ற நிலையில் இந்த நிலையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான உறவு என்பது பலப்படுத்தப்படுமா என்றால் ஆம். இப்பொழுது ரஷ்யா கூட அதனை ஆதரிக்கும், ரஷ்யா கூட அதற்கான ஆதரவை தெரிவிக்கும், அதற்கான அனுசரணையை வழங்கும். அத்தோடு அவர்கள் ஒரு வங்கியை கூட ஏற்படுத்த போகின்றார்கள், அபிவிருத்தி வங்கி என்பதை. அந்த வங்கி கூட தேவையானது என்பதை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த மகாநாட்டில் பங்கு பெற்றுகின்ற 20 நாடுகளில் நேட்டோவில் அங்கத்தகம் வைக்கின்ற துருக்கி கூட இருக்கின்றது. துருக்கி உண்மையிலேயே இந்த மகாநாட்டில் ஒரு முக்கிய பங்காளராக கூட இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இது அமெரிக்காவின் தலைமைக்கும் அதனுடைய வரி விதிப்பிற்கும் விடுக்கப்பட்ட சவாலாகவும், அதைவிட எவ்வாறு அமெரிக்கா ரஷ்யாவை தான் பின்தள்ள வேண்டும் என்று நினைத்ததோ அதே ரஷ்யாவை மீண்டும் இந்தியாவையும் சீனாவையும் இணைப்பதற்கான ஒரு முன்மாதிரியை கொண்டு வருவதாகவும்
போர் விவகாரம் தனது கையில் தான் தங்கியிருக்கிறது, தான் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியை சொல்வதாகவும் அது செயற்பட்டிருக்கின்றது. இது உண்மையில் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால், இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை இந்த மாதம் உத்தியோகபூர்வமாக பாகிஸ்தான் விடுக்க இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அல்லது அந்த ஒரு சமாதான போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வந்தது என்று. உண்மையிலேயே அவருக்கு நோபல் பரிசு எதற்காக கொடுக்க வேண்டும் என்றால், இந்தியாவையும் சீனாவையும் இணைத்த ஒரு பெருமையை அவர் பெறுகின்றார் தனது கீழ்த்தரமான நடவடிக்கைகள் அல்லது அரசியல் அனுபவம் இல்லாத நடவடிக்கைகள் மூலம். இனி அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? அமெரிக்கா விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களில் இருக்கின்றது என்றால், இந்த வரி விதிப்பை பற்றி இந்தியா அலட்டிக் கொள்ளாத தன்மையையும், இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிரல் என்பது செல்லுகின்ற பொழுது இன்று $250 மில்லியன் இவ்வாறான அபிவிருத்தி திட்ட ஆலோசனைகளுக்காக சீனா ஒதுக்கியுள்ளது. இவ்வாறான ஒரு நிதி ஒதுக்கீட்டுடன் இன்னொரு வங்கியின் பரிணாமம் மற்றும் பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பின் கட்டுமானம் போன்றவை எல்லாம் மீளலும் பொழுது புதிய உலக ஒழுக்கு என்பது அங்கு ஏற்படுவதற்கான தன்மை அதிகமாக பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான ஒரு தேவையை கொண்டு வந்தவர் என்கின்ற பெருமையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கே உரித்தாகும். என்றால் தனது நாட்டில் தனக்குள்ள பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக ஏனைய நாடுகளுடன் முரண்பாடு நிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏனைய நாடுகளிலேயே ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இப்பொழுது அவர்களுடைய ராஜாங்கம் அல்லது கொள்கை வகுப்பு எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் சத்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.